அனைவருக்கும் வணக்கம். திவ்யா டீச்சிங் சென்டர்லேருந்து நான் உங்கள் திவ்யலக்ஷ்மி. இப்போ நம்ம செகண்ட் வீக்குக்கு உண்டான அதாவது 6th டேர்ம் 3ங்க இயல் 3 ஓகேங்களா. இது வந்து பார்த்துடலாங்க. இன்னுயிர் காப்போம். இது வந்து செகண்ட் வீக்குக்கு உண்டான ஸ்டடி பிளானு. அப்புறம் நீங்கள் இப்போ நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து ஜாயின் ஆகிக்கோங்க ஓகேங்களா. நியூ ஸ்டடி பிளான் படி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேங்களா. சரிங்க. ஆசிய ஜோதி ஃபஸ்ட்டு. இரக்கம் என்பது தலைசிறந்த பண்பு. மனிதரிடம் மட்டுமன்று மற்ற எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொள்ள வேண்டும். பிற உயிர்களை தம்முயிர் போல் எண்ணி காக்க வேண்டும். அதுவே சான்றோர் போற்றும் உயிர் இரக்கமாகும். அவ்விரக்கமே மனித குலத்தை வாழ வைக்கிறது. உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் புத்தர். அவரின் அறிவுரையை எப்படி வந்து சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாங்களா. இது ஒரு கதை மாதிரிங்க, நல்லாயிருக்கும். அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வந்தவர் புத்தர் பிரான். சரிங்களா. அவர் வந்துட்டு அவரோட அரச வாழ்வே இனிமேல் வேணான்னு சொல்லிட்டு அரண்மனையை விட்டு நடுராத்திரியில் வெளியே வந்துட்டாப்புல. அப்போது வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அது என்னன்னு பாருங்கள். பிம்பிசார மன்னனோட அவர் ஒரு மன்னர், பிம்பிசாரர் அப்படிங்கக்கூடியவர் ஒரு மன்னருங்க. அவர் யாகத்துக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடுகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு யாகம் நடத்துறதுக்காக. அப்போது நடுவில் வந்துட்டு ஒரு அடிபட்டு ஒரு குட்டி ஆடு வந்து வழியால் கத்திட்டு இருந்திருக்கு. புத்தர் வந்துட்டு போனாப்புல இல்லைங்க. எப்போங்க, நடுராத்திரியில் அரண்மனை விட்டு வெளியில் வந்தார் பாருங்க. அவர் வந்துட்டு இருக்க வழியில தான் இதெல்லாம் நடக்குது. அப்போ இவர் என்ன பண்ணுறாருங்க, குட்டி ஆட்டுக்குட்டியை தூக்கி தோளில் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, யாகசாலை எங்கே நடக்குதோ அந்த இடத்துக்கு போயிட்டாருங்க. போயிட்டு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். மன்னர்கிட்ட அறிவுரை சொல்கிறாரு. அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாடெங்கும் உயிர்கொலையை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போது அங்கே என்ன நடந்துச்சு, அவர் போனதுக்கப்புறம் எல்லாரும் எப்படியெல்லாம் வந்து ஆக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நின்றவர் கண்டு நடுங்கினாரே, ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே. துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளுமையா. வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவர்க்கும் எளிதாகும். வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைக்கிலும் ஆகாதையா. அதாவது இஷ்டத்துக்கு வந்துட்டு ஆட்டை பலி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒம்பாட்டுக்கு நீ வந்து கொன்றுவ. ஆனால் இறந்ததுக்கப்புறம் அந்த ஆட்டை மறுபடியும் உன்னால் உசுர் கொடுத்து கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. அப்போது அது கடவுள், அதாவது அந்த வேந்தன்னா யாருங்க, அங்கே அரசன். நீ நினச்சாங்கூடி அந்த காரியத்தை உன்னால் பண்ண முடியாது. ஆமாம் தானே. யாரும் விரும்புவது இன்னுயிராம், அவர் என்றுமே காப்பதும் அன்னதேயாம். பாரில் எறும்பும் உயிர் பிழைக்க படும் பாடு முழுதும் அறிந்திலீரோ. எறும்பை பற்றி சொல்கிறாரு. நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீள்நிலம் முற்றும் ஆண்டிடலாம். பாரினில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அறிந்திலீரோ. காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம். வாட்டும் உலகில் வருந்திடுவார் இந்த மர்மமடையாத மூடரையா. காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்து ஆடுதன் கன்று வருந்திட பாலையெல்லாம் தேடியும் மக்களை ஊட்டுவதும் ஒரு தீய செயலென எண்ணினீரோ. அம்புவி மீதினில் இவ்வாடுகளும் உம்மை அண்டி பிழைக்கும் உயிரளவோ. நம்பி இருப்பவர் கும்பி எரிந்திடில், கும்பினா வயிறு எரிந்திடில் நன்மை உமக்கு வருமோ ஐயா. நன்மை உனக்கு வருமா அப்படின்னு கேட்குறாங்க. 1000 பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ. எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு நான் ஒரு ஆட்டை வெட்டி பலி கொடுக்குறேன், எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சா இதெல்லாம் வந்து உண்மையாக அதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படிங்கிற மாதிரி. தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா. அப்போது நீ வந்து நீ நல்லது பண்ணுற கெட்டது பண்ணுற இதெல்லாம் உன்னோட சேர்ந்தது தான். அது ஒரு நாளும் உன்னை விட்டு போகாது. ஏன்னா பண்ணது பண்ணி முடிச்சிட்ட. இதுக்கு மேலே நான் ஆட்டை வெட்டி பலி கொடுத்து என்னோட பாவங்களை தீர்த்துக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நடக்காத காரியம் அப்படிங்கிறாரு. ஆதலால் தீவினை செய்ய வேண்டாம். அதனால் நீ கெட்டது எதுவும் பண்ணாதீங்க. ஏழை ஆட்டின் உயிரையும் வாங்க வேண்டாம். பூதலன் தன்னை நரகமது ஆக்கிடும் புத்தியை விட்டு பிழையும் ஐயா. சரிங்களா. இது யாருங்க, கவிமணி தேசிய விநாயகனார். சொல்லும் பொருளும். அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர். கருணை இரக்கம். வீழும் அப்படின்னா விழும். ஆகாது முடியாது. நீள்நிலம் பரந்த உலகம். முற்றும் முழுவதும். மாறி அப்படின்னா மழை. கும்பி அப்படின்னா வயிறுங்க. பூதலம்னா பூமி. பார்னா உலகம். சரிங்களாங்க. ஓகே, அந்த கதையை தான் இங்கே மறுபடியும் கொடுத்துருப்பாங்க. யாகசாலையில் நின்றவர் அனைவரும் புத்தரை பார்த்து வந்து நடுங்குறாங்க. அவர் முன்னால் நிற்கிறதுக்கு கூடி பயப்படுறாங்க. கூடியிருந்த மக்கள் எல்லாருமே இரக்கமே உருவான புத்தர் பிரான் கூறிய உரையை வந்துட்டு கேட்குறாரு. அவர் வந்து என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க.
வாழ்கின்ற உயிர்களை வந்துட்டு அழிக்கிறது இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு ஈஸியான வேலை தான். ஆனால் இறந்த உடலுக்கு உயிர் கொடுக்கறது மன்னனே நினச்சாலும் அது முடியாத செயல் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாருங்க. எல்லாரும் தம் உயிரை பெரிதாக மதித்து தான் பாதுகாக்கின்றனர். எறும்பு கூட தன் உயிரை காத்து கொள்ள பாடுபடுறத உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாரு. நேர்மையான இரக்க மனம் கொண்டிருப்பவரால் மட்டுமே பரந்த இவ்வுலகம் முழுமையையும் ஆட்சி செய்ய முடியும். உலகில் மழை பெய்வதால் வயல் பக்குவம் அடைவதை அறியாதவர் உண்டோ? எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த மறைப்பொருளை அறியாதவர் பிற உயிர்களை வருத்தி தாமும் துன்புறுவர். காடுமலை எல்லாம் மேய்ந்து வருகிற ஆடு அது தன் குட்டி வருந்திடும் வகையில் பாலையெல்லாம் மக்களுக்கு தருது. இதனை தீய செயல் என்று நீங்கள் கருதுகிறீர்களா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. இந்த உலகில் ஆடுகளும் உங்களை நம்பி இருக்கும் உயிர்கள் அன்றோ? அதுவும் உங்களை நம்பி இருக்கிற ஒரு உயிர் தானே. நம்மை நம்பி இருப்பவரின் வயிறு எரிகிற வகையில் நடந்து கொள்வதால் உங்களுக்கு நன்மை கிடைக்க போதா என்ன? 1000 பாவங்கள் செய்துவிட்டு ஆட்டின் உயிரை எடுப்பதால் பாவங்கள் நீங்கி விடுமா? ஒருவர் செய்த நன்மையும் தீமையும் ஒரு நாளும் அவரை விட்டு செல்லாது. ஆகையால் தீய செயல்களை செய்யாதீர்கள், பிற உயிர்களை கொல்லும் செயலை செய்யாதீர்கள். இந்த பூமியை மகிழ்ச்சியற்றதாக மாற்றிடும் எண்ணத்தை உங்களை விட்டு நீக்குங்கள். இங்கு மக்களோடு சேர்ந்து மற்ற உயிர்களும் மகிழ்வோடு வாழ வழி செய்யுங்கள். அடுத்து தேசிக விநாயகனார். இவர் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு கவிஞர். எப்போங்க 20ஆம் நூற்றாண்டு 36 வருஷமாக ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க கவிமணி அப்படிங்கக்கூடியது இவருடைய பட்டம். ஆசிய ஜோதி அப்படிங்கிறது ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா, அதாவது லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டிருக்கு. இது புத்தரோட வரலாற்றை சொல்வது. இப்போது புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எதுன்னு சொல்லுங்கள். நேர்மையான வாழ்வை வாழ்பவர் யாருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒருவர் செய்யக்கூடாதது என்னங்க? எல்லாமே நான் இப்போ சொல்லி வாசித்ததில் தான் இந்த ஆன்சர் வந்திருக்கு உங்களுக்கு. அடுத்து மனித நேயத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு 3 பேரை பற்றி சொல்லியிருப்பாங்க. நம்ம வள்ளலார், அப்புறம் அன்னை தெரேசாமா, நம்மளோட கைலாஷ் சத்யார்த்தி, இவங்க 3 பேரை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் தான். இது கதை மாதிரி தான் இருக்கும், சும்மா தெரிஞ்சுக்கோங்க என்னென்னு. இல்லாதவருக்கு கொடுத்து மகிழ்வதே ஈகை. பசி என்று வந்தவருக்கு வயிறார உணவிட வேண்டும். தீமை செய்தவருக்கும் நன்மையே செய்ய வேண்டும். ஆதரவு இல்லாதவர்களை அன்புடன் அரவணைக்க வேண்டும். பிறர் துன்பத்தை தமது துன்பமாக நினைத்து வருந்தும் பண்பினை கொள்ள வேண்டும். இப்பண்புகளை கொண்டு வாழ்வோர் உயர்வு அடைவர். அப்படி வாழ்ந்தோரின் வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகளை காண்போம் வாருங்கள். உலகில் எந்த ஆறும் தனது தாகத்திற்கு ஓடுவதில்லை. எந்த நிலமும் தன் பசிக்காக விளைவதில்லை. எந்த மரமும் தனக்கான கனிகளை உருவாக்குவதில்லை. இவற்றைப் போல மனிதனும் தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்வதற்கு அருள், பொறுமை, பரிவு, நன்றி உணர்வு, இன்சொல் பேசுறது, இது எல்லாமே தேவை. எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துதல் வேண்டும். அதுவே மனித நேயமாகும். மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தமக்கென முயலான் ஒன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. இது ஒரு புறநானூற்று அடிகள், சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கணும் இதை. தமக்கென முயலான் ஒன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. அடுத்து வள்ளலாரை பற்றி பார்க்கலாங்க. இது ஒரு கதை மாதிரி வரும். இவர் என்ன பண்ணுறாருங்க, ஒரு நாள் சின்ன வயசாக இருக்கும்போது நீண்ட தூரமாக நடந்துட்டு வந்ததுனால ரொம்ப டயர்டாக இருந்திருப்பாப்புல. அப்போ ஓய்வெடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு திண்ணையில் படுத்திருப்பாங்க. அப்போது ஒரு திருடன் என்ன பண்ணுவார், அவர் காதில் இருக்கக்கூடிய ஒரு கடுக்கனை கழட்டி எடுத்துருவார். இவர் என்ன பண்ணுவார், ஆனால் இவருக்கு தெரியுங்க அவன் திருடுறான்னு தெரிஞ்சே தான் அவர் படுத்துட்டு இருப்பார். திருப்பி இந்த காதை திருப்பி இப்படி திரும்பி படுத்துட்டு இதை கழட்டுறதுக்கு அதுக்கும் அனுமதிச்சுட்டு படுத்துட்டு இருப்பாப்புல. அப்போ அவன் அதை எடுத்துகிட்டு ஓட போகிற அந்த சமயத்தில் அவர் எந்திரிச்சு என்ன பண்ணுவார், தம்பி நான் எதுக்காக 2 இதையும் கொடுத்தேன் தெரியுமா? ஏன்னா உன்னை திருடன் நினச்சிருவாங்க. ஏன்னா ஒன்றை மட்டும் கொண்டே நீ விற்றினா நீ திருடன் நினச்சிருவாங்க. அதனால தான் 2 கம்மலையும் நீ கழட்டுறதுக்காக நான் விட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவார். அதனால் இது தங்கம், அதனால் கரெக்டான இதுக்கு பார்த்து வித்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? பாருங்கள், ஒரு கடுக்கனை கழற்றி மறுகாதியில் உள்ள கடுக்கனை அவர் கழற்றுவதற்கு ஏதுவாக திரும்பி படுப்பார். அப்போது இது தங்க கடுக்கன், இது குறைந்த ரேட்டுக்கு எது வித்துறாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் 2 கடுக்கனையும் நீ எடுக்கிறதுக்கு நான் அனுமதிச்சது அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உடனே அவர் இந்த நியூஸ்லாம் கூறினது கேட்டோன்னே அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சங்கட்டமாக போயிடும். வெட்கி தலை குனிந்தான். இவ்வாறு தம் பொருளை கவர்ந்தவரிடம் கூட அன்பு காட்டியவர் தான் நம்ம வள்ளலார்னு சொல்கிறாங்க, சரிங்களா?
ஓகே, வள்ளலார் வந்து மக்களுடைய பசிப்பிணியை கண்டு உள்ளம் வாடினார், அதனை நீக்க விரும்பினார். தம் பெரும் முயற்சியால் வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லோருக்கும் வந்துட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, உணவு கொடுத்திருக்காரு. பசித்தோருக்கு உணவு வழங்கும் வள்ளலாரின் மனிதநேய செயல் வடலூரில் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் அவர்களோட கூற்ற சொல்லியிருக்காங்க. அடுத்து அன்னை தெரேசாம்மா, இவங்களோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓரத்தில் வந்துட்டு ஒரு முடியாத அம்மா வந்து படுத்துட்டு இருப்பாங்க. அப்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சாலை ஓரமாக தான் போயிட்டுருப்பாங்க. அப்போ அந்த அம்மாவை கேட்டு என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரிங்க எனக்கு தொழுநோய் இருக்கிறதுனால யாரும் என்ன டச் பண்ணுறதில்ல அப்படின்னு, இந்த பூனை ஒன்று தான் என் கையில் இருக்குது, இது ஒன்று தான் என் கூடயே இருக்க ஒரு உறவு மாதிரி அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ணீர் விட்டு அழுவாங்க. அப்போ அன்னை தெரேசாம்மா என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த லாஸ்ட் பேராகிராஃப் பாருங்கள். அதாவது ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வந்துட்டு இந்த மாதிரி தான் உதவி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்கன்னா அந்த ஒரு தாட்டில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காலத்திலேயே தொழுநோய்க்கு கடுமையான தொற்று நோயாக கருதப்பட்டதுனால கருணையுள்ளம் கொண்ட அன்னை தெரேசா அவங்களுக்கு தொண்டு செய்யறதுக்காக முடிவெடுத்து தமது இறுதி காலம் வரை பிறர்க்காகவே வாழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார். அதனால் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர்கள் மனதில் நீ வாழும் வரை அப்படின்னு அன்னை தெரேசாமா சொல்லியிருக்காங்க. சரிங்களாங்க. அடுத்து கைலாஷ் சத்யார்த்தி, இது ஒரு கதை மாதிரி தான் போகும். அன்னை தெரேசாவுக்கு அப்புறமா அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கினது இவங்க தான். சரிங்களா. சிறு வயதில் தினமும் பள்ளிக்கூடம் செல்லும்போது சாலை ஓரத்தில் ஒரு சிறுவனை வந்துட்டு இவர் பார்ப்பாராமா. அந்த குட்டி பையன் வந்துட்டு அவங்க அப்பா கூட எப்போவுமே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு ஏதோ ஒரு வேலை செஞ்சு ஹெல்ப் பண்ணிட்டு கொடுத்துட்டு இருப்பானாமா. அப்போ இவருக்கு நினைப்பு, ஏன் இந்த பையன் வந்து படிக்க போகாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீச்சர் கிட்ட போய் கேள்வி கேட்க, அவங்க சொல்கிறாங்க, பணம் இருக்காதுப்பா, அதனால தான் அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகலை, வீட்டின் உணவு தேவையை வந்துட்டு நிறைவு செய்யறதுக்கு. ஸோ அந்த பையன் சம்பாதிக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷனில் இருப்பான் அப்படின்னு. அதனால் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவருக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறாருங்க, மனிதநேயம் வந்துட்டு பிற்காலத்தில் அவரை பள்ளி செல்லாத அந்த மனிதநேயம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, பின்னாடி பள்ளிக்கு செல்லாத அந்த குழந்தைகளுக்கு இவர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படின்னு. அந்த இயக்கத்தின் மூலமாக குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க பாடுபட்டு இவர் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு அதுக்காக இது பண்ணிட்டு வராரு. கடந்த 30 வருஷத்தில் 86,000 எவ்வளோங்க, 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டிருக்காரு. உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரம் வந்து நடைப்பயணம், அதாவது எவ்வளோங்க, 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரமாக நடைப்பயணம் வந்து சென்றிருக்காரு. குழந்தைகளின் கல்வி மற்றும் உரிமைக்காக நாடு கடந்து பரப்புரை ஆற்றி வருகிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானதுன்னு சொன்னது யாருங்க, கைலாஷ் சத்யார்த்தி. அவ்வளோதான், முடிஞ்சுங்க. இப்போ இதுக்கான ஆன்சரை நீங்கள் வந்து பண்ணி பாருங்க அப்படியே. ஓகே, இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். முடிவில் ஒரு தொடக்கம், இது தேவையில்லாத, இது வந்து ஒரு கதை மாதிரி இருக்கும். அணி இலக்கணம் பார்த்துலாங்களா. ஓகே, அணி இலக்கணம். எதிலும் அழகை காண விரும்புவது மனிதர்களின் இயல்பு. நாம் நம்மை அணிகலன்களாக அழகுபடுத்திக் கொள்கிறோம். ஆமாதானங்க. அதுபோல கவிஞர்கள் தங்கள் கற்பனை திறத்தாலும் புலமையாலும் தாங்கள் இயற்றும் பாடல்களில் அழகை சேர்க்கின்றனர். இதனை விளக்குவதுதான் அணி இலக்கணம். அணி என்பதற்கு அழகு என்பது பொருள். கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை சுவைப்பட கூறுவது அணியாகும். இயல்பு நவிச்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிச்சி அணியாகும். இதனை தன்மை நவிச்சி அணி என்றும் கூறுவர். தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. அம்மா என்குது வெள்ளைப்பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. நாவால் நக்குது வெள்ளைப்பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி அப்படின்னு கவிமணி தேசிய விநாயகனா அவங்க வந்துட்டு இதை எழுதியிருக்காங்க. இந்த பாடல்ல கவிஞர் பசுவும் கன்றும் ஒன்றுடன் ஒன்று கொஞ்சி விளையாடுவதை இயல்பாக எடுத்து கூறியிருக்காரு. அதனால இதை இயல்பு நவிச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க, தன்மை நவிச்சி அணின்னு சொல்லுவாங்க. சரிங்களாங்க. உயர்வு நவிச்சி அணி பார்க்கலாங்க. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிச்சி அணி ஆகும். குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா. ஓகேங்களா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குளிர் அடிக்கும். ஓகே, குளிர் நீரில் குளிச்சா குளிர் தான் அடிக்கும் தெரியும். அதுக்காக வெந்நீரில் குளிச்சா மேலேயே கருத்து போயிடும், சுடுதண்ணி வச்சு குளிச்சா. அது மாதிரி எல்லாத்தையுமே மிகைப்படுத்தி, நார்மலாக நம்ம தண்ணியில் குளிக்கிறதுன்னு சொல்லுவோம். சரி, ஓகே, சுடுதண்ணியில் குளிக்கிறதுன்னு சொல்லுவோம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மேலே கருத்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே மிகைப்படுத்தி சொல்கிறதுனால உயர்வு நவிச்சி அணி அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களாங்க. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு. இது என்ன அகர வரிசை, இது பண்ணி பாருங்கள். கலைச்சொல் பார்க்கலாங்க. மனிதநேயம் ஹியூமானிட்டி, கருணை மெர்சி, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன், நோபல் பரிசு நோபல் பிரைஸ் சரக்குந்து லாரி. ஓகேங்க, இது வெற்றிகரமாக முடிச்சாச்சு. சரிங்க, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, பாய்ங்க.